அனுமன் ஜெயந்தியையொட்டி திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். தற்போது அனுமன் ஜெயந்தியை ஒட்டி அங்கு என்னென்ன பூஜைகள் நடைபெறுகிறது? இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சார்லதா. அனுமன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனுமன் என்பது வீரத்திற்கும் தொண்டிற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வர் அனுமன். அதாவது மார்கழி மாதத்தில் அமாவாசை தினத்தன்று மூல நட்சத்திரத்திலிருந்து பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் தற்பொழுது இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில் பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு 1,08,000 வடமாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகத்தில் வெள்ளி கவச அலங்காரத்தில் உற்சவர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் மூலவர் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வரும் நிலையில இந்த 1,08,000 வடமாலை சாற்றப்பட்டு இவை அனைத்தும் இன்று மாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டுள்ளது. அனுமன் ஜெயந்தி என்றாலே அதாவது முக்கியமான ஒரு கடவுள். குறிப்பாக சனிப்பெயர்ச்சியில் இருப்பவர்களுக்கு இந்த அனுமனை வேண்டினால் சகல சங்கடங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த நிலையில கோயில் தலைமை பட்டாச்சாரியார் வரதராஜன் ஐயா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்போம். ஐயா, அந்த அனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த அனுமன் ஜெயந்தி எதற்காக கொண்டாடுகிறோம்? இதை யார் வழிபடலாம்? எல்லாரும் வழிபடலாம். அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஜெய் ஸ்ரீராம். இன்று இலோகத்தில் இன்று முக்கியமான நாள் அனும ஜெயந்தி. மார்கழி மாதம் அமாவாசை அன்று அவருடைய பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதியில் இன்று அனுமான் மிகவும் அபாரமாக 1,08,000 வடமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலையுடன் வெகு சிறப்பாக காட்சியளித்து வருகின்றார். இன்று அனுமனை தரிசித்தால் மிகவும் பக்தர்களுக்கு நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார். அனுமானுக்கு வடமாலை சாற்றுவதின் தாத்பரியம் என்னவென்றால், ராகுவின் தோஷம் நிவர்த்தியும் சனியின் தோஷ நிவர்த்தியும் அனுமனிடம் ஒரே சமயத்தில் கிடைக்கும். ராகுவுக்கு பிடித்தமான உளுந்திலும் சனி பகவானுக்கு பிடித்தமான நல்லெண்ணெயிலும் இந்த வடமாலை செய்து சாற்றி வழிபட்டால் ராகுதோஷ நிவர்த்தியும் சனி தோஷ நிவர்த்தியும் நம்மளை விட்டு விலகும் என்பது ஐதீகம். ஆகையால் அனுமனுக்கு பிடித்தமான வடமாலை மற்றும் ஜாங்கிரி மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி அனுமனை இன்று முக்கியமான நாள் என்னென்னலாம் அனும ஜெயந்தி. இன்னைக்கு மட்டும் அவரை சேவிச்சேல்னா நீங்க நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பாரா. அபார சக்தி உடையவர் ஆஞ்சநேயர். ஜெய் ஸ்ரீராம். மிக்க நன்றிங்க. அதே போல தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் மீண்டும் இந்த வடமாலை பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இன்று கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு ஏற்பாடாக அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 1,08,000 வடைகள் சாற்றப்பட்டு காட்சியளிக்கிறார். இந்த 1,08,000 வடைகள் தயாரிப்பதற்கு 1 டன் உளுந்து, 50 கிலோ மிளகு, 50 கிலோ சீரகம், 120 கிலோ உப்பு, 400 லிட்டர் செக்கில் ஆட்டப்பட்ட நல்ல எண்ணெயை கொண்டு இந்த வடமாலை 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கடந்த 2 நாட்களாக தயாரித்து தற்பொழுது இந்த பிரம்மாண்டமான 1,08,000 வடமாலையில் அனுமன் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அவருடைய பிறந்தநாள் என்பதால் தினந்தோறும் அனுமன் ஜெயந்தியை இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்து வருவதோடு இன்று பிறந்தநாளை முன்னிட்டு அனுமன் ஜெயந்தி அன்று இந்த கோயிலில் பரிகாரம் மற்றும் பூஜைகள் செய்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கும், அவர்களுடைய குடும்பத்திற்கு சகல நன்மையும் கிடைக்கும் என்பது அதிகம். தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில இங்க மேலும் ஒரு பக்தர் இங்க ஐயா, இப்ப இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாட நீங்க வந்திருக்கீங்க, வழிபட வந்திருக்கீங்க. இந்த அனுமன் நினைத்தது என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? நீங்க அனுமன் ஜெயந்திக்கு வந்திருக்க காரணம் என்ன சொல்லுங்க. என்னுடைய பேர் KC மாரியப்பன். நான் கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். வடக்கு நோக்கி உள்ள ஒரு கூர்மையான ஒரு என்ன சொன்னா, கீர்த்தி சிறிதானும் மூர்த்தி பெரிதாக சொல்லுவார்கள். அதன் போல இந்த சன்னதி நாம் நினைத்த காரியத்தை என்ன நினைத்து வருகின்றோமோ அது நிச்சயமாக உள்ளுணர்வோடு வேண்டுவோருக்கு அனைத்து வளங்களும் வழங்கி வருகிறார். அதில் முழுமையாக பயனடைந்த ஒருவரில் நானும். எல்லோரும் இங்கே பயனடைந்து நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து அனைவரும் எங்களைப் போல பலன் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது சார்லதா இந்த அனுமன் ஜெயந்தி வந்து இன்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக வந்து இந்து கடவுள்ல வந்து அனுமன் வந்து மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறார். அதாவது ராம அவதாரத்தில் வந்து ராமா என்று சொன்னாலே வந்து ஆஞ்சநேயர் வந்து அனைத்து சகல செல்வாக்கும் கிடைக்கும் என்ப ஐதீகம் கூறப்படும் நிலையில வந்து இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திருச்சி கல்லுக்குழி மட்டுமல்ல, திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள பெருமாள் ஆலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வந்து இந்த அனுமன் ஜெயந்தி வந்து வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் வந்து இன்று காலை முதலே வந்து நீண்ட வரிசையில் இருந்து அனுமன் கோயில்களில் வந்து தங்களுடைய குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். சார்லதா, கல்லுக்குழி கோவிலின் அனுமன் ஜெயந்தி குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.